Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. சிவாய் நம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் 2025 ஆனி மாத தமிழ் மாத பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்குற தன்மையை சொல்கிறேன். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், விஷ்ணு பெருமான். இந்த மாதம் உங்களுக்கு தான் பலன் அதிகம். ஏன்னா குரு பகவானும் உங்கள் வீட்டில் இருக்கார், புதன் பகவானும் உங்கள் வீட்டில் இருக்கார் மிதுன ராசியில். அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைகள் உடையக்கூடிய தன்மையில் மேன்மை அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு தான். அற்புதமான நேரம் நடக்கு. இதுக்கு முன்னாடி, இந்த மாதத்துக்கும் முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி போக போகுது, நம்ம நினச்சது எப்படி நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவங்கிட்ட இரவும் பகலும் தேடின ஜாதகமும் நீங்கள் தான். ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் படிப்பில் பெரிய ஆளாக வரும்னு சொல்லக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக பிறந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆவாது, அது விதி. ஏன்னா மிதுன ராசியில் ஒரு கட்ட காலத்தில் குரு மகாதசை முடிஞ்சு சனி மகாதசை நடக்கும். அந்த சனி மகாதசை முடிஞ்ச உடனே புதன் திசையில் தான் உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். பல இடைஞ்சொல்களுக்கு ஆளாவீங்க, பல இன்னல்களுக்கு ஆளாவீங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறக்கக்கூடிய தருணம். கர்மக்காரகன் சனி பகவான் கர்ம சனியாக உங்களுக்கு இருக்கார். நீங்கள் உங்கள் முன்னோரை நினைக்கணும், உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும், இல்லை உங்கள் குலதெய்வத்தை எங்கேயாவது பிரதிஷ்டை பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் சூப்பராக வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி. குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுனால உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடும். ஆனால் இதில் ஒரு புள்ளி இருக்குது. குரு பகவான் புதன் பகவான் வீட்டில் இருக்கிறாரு. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஒரு டீனேஜ்னு சொல்லலாம், ஒரு 25 வயசுன்னு சொல்லலாம். இந்த 25 வயசில் மிதுன ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் உங்கள் காதலை வெளிப்படுத்திக்குவீங்க. உங்கள் படிப்பு கோழி முட்டையாயிடும். அதனால் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலை, உச்ச நிலையில் அடையக்கூடிய தருணம் உண்டு. மிதுன ராசிக்கு தாங்க குரு பகவான் பெயர்ச்சி. குரு பலனும் உங்களுக்கு தாங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப இதுதான் தருணம். படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நல்ல வேலை அமையணும், வேலை அமைஞ்சு திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டு. உயர்ந்த பதவி வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் பதவி இருக்குது. ஒருவேளை மிதுன ராசிக்காரங்க ஒரு 40 வயசு 45 வயசில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் உங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கும். உங்கள் பிள்ளைங்க படித்து காரு வண்டி பங்களா வாங்கக்கூடிய தருணம் உண்டு. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. வீடு கட்டணும்னு சொன்னாலும் குரு பயிற்சி வேணும். கிரக பயிற்சி தான் குரு பயிற்சி. கார் வாங்கினாலும் குரு பயிற்சி வேணும். இப்படி குரு பகவான் மிதுன ராசியில் பலமாக இருக்காரு. அற்புதமாக வரக்கூடிய தருணம் இருக்குது. நீங்கள் தான் மேன்மை அடைய போகிறீங்க. மேன்மை அடையக்கூடிய தன்மையில் நிறைய தானம் பண்ணுங்க, இல்லை தவம் பண்ணுங்க. ஆன்மீகத்தை பற்றி, கோயில்களை பற்றி சர்ச் பண்ணுங்க. கோயில்களுக்கு போகாட்டியும் கோயில் கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு வந்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு தருணத்தையும் பயன்படுத்திக்கிங்க. மிதுன ராசிக்கு ஜாக்பாட்னு சொல்லலாங்க. குப்பை மேடும் கோபுரமாகும். கஷ்டப்பட்டவன் யோகம் வரக்கூடிய தருணம். படித்த பிள்ளைங்க படிப்பில் பெரிய லெவலுக்கு ப்ரில்லியண்ட் ஆகக்கூடிய தருணம் இந்த மாதம்தான். அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த மாதம் பொன்னான மாதம்னு சொல்லலாம்.
மாற்றமே ஏற்படுத்தக்கூடிய நேரங்காலங்கள் மிதுன ராசிக்கு தான் உண்டு. ஆனால் மிதுன ராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உச்ச நலம் அடைவீங்க. ஏன்னா 30-35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் மேன்மை தரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ரெண்டாவது, மிதுன ராசி ஒரு சித்தர் ஜாதகம். பெண்ணாக பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம். படிக்கும் போதோ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை 25 வயசுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் முதல் காதல் பண்ணிங்கன்னா அது ஃப்ளாப் ஆகிறதுக்கான நேரம் இது. அது வேணும் கேட்டால் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோரை வழிபட்டுக்குங்க. ஏன்னா அந்த ஃப்ளாப் ஆகிடுச்சின்னா நீங்கள் அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது, பெண்களுக்கும் வராது, ஆண்களுக்கும் வராது. அதனால் ஆசைப்படுங்க. எல்லாம் ஆசைப்பட்டால் அதை பெரியவங்களோடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் யோகம். ஏன்னா குரு பகவான் புதன் வீட்டில் இருக்கார். இந்த மாதிரியான ஒரு சேட்டைகள்லாம் நடக்கும். அதனால் முன்னோர் வழிபாடை பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடை பண்ணி உங்கள் வாழ்க்கையை ருசித்து வாழ்ந்துட்டு போங்க. மிதுன ராசிக்கு தான் குரு பெயர்ச்சி. ஜோதிடத்தின் சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு ஜோசியத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நோய் நம்பளத்தினால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைக்காக அட்வொகேட்டை பார்த்தோ கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை ஒரு ராசிக்காரர்களும் ரசித்து ருசித்து தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கர்ம பலனை அனுபவிச்சுட்டு போயிடலாம். குழந்தை முத பெரியவங்க வர. பொதுவாக ஜாதகத்துக்கு 120 வயசு. ஆனால் இப்போ 75 வயசு 3 மாதம் 13 நாள் உயிரோடு இருந்துட்டோன்னா தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் நம்மளை எப்போ வேணாலும் கூட்டுவார். அப்படியாம்பட்ட ஒரு தருணம் இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த சூட்சமத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு பொருளாதாரம் கிடச்சி அவங்க அந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். தெளிவாக சொல்கிறேன். முதல்ல யாராக இருந்தாலும் அதாவது டீனேஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது, 13 வயசு. அந்த 13 வயசுலேருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், நல்ல வேலையை அமைக்கணும், தாய் தகப்பனுடைய அமைப்பு போடும். ஏன்னா தாய் தகப்பன் தான் உங்களுக்கு உடனே வாங்கி படிக்க வைக்கிறாரு. அந்த தாய் தகப்பனுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கணும். ஆனால் சூட்சமம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு 7 வயசுக்கு மேலேயே சூரிய உதயம் 5:45 6 மணி டு 7 மணிக்கு அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம தலைமையில் பட்டாவே அன்னைக்கு ஆக்டிவ் ஆகிடுவோம். நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வேலைக்கு போகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே தெளிவான மனநிலை கிடச்சிரும். ரெண்டாவது, உங்கள் விதி உங்கள் திதி மாற்றி கொடுக்கும். வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள் பிறந்த திதி, அதை ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கேட்டுக்குங்க. இல்லை உங்கள் தாய் தகப்பட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதியை ஹைலைட் பண்ணிக்கிங்க. அந்தந்த திதி அன்னைக்கு ஒன்று தானம் பண்ணுங்க, இல்லை தவம் பண்ணுங்க. தான் என்ன ஆசை என்ன வேணும் கேட்குறது ஒரு 11 மினிட்ஸு. நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ தேய்பிறையோ ஒரே ஒரு மெடிடேஷன் இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் பிறந்த திதிக்கு உண்டான திதி நித்திய தேவதை அதை யாருன்னு கேட்குறத பார்த்து எழுதி அவளுடைய உபதேவதைகளை எழுதி வச்சு சொன்னாலும், அதே போல் அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5ஆம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம், 5, 7, 9, 11, 13 அந்த பிறையை பார்க்கணும். அதே போல் பௌர்ணமிக்கு அப்புறம் 3, 5, 7, 9 அந்த மேலே வானத்தை அந்த சந்திரனை பார்த்தாலே நீங்கள் யோகக்காரங்க. நோய் வராது, கஷ்டம் வராது, நஷ்டம் வராது, வாழ்க்கையோடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அமையும். ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ பலனும் உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணுன்னா ஏதாவது ஒரு கோவிலில் இந்த பௌர்ணமி அமாவாசையை மேலே பார்க்கணும். இதுதாங்க சூட்சமோ.
இதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், பசிக்கு ஏற்ற 3 வேளை சாப்பிட்ணும், சீசன் ஃப்ரூட் சாப்பிட்ணும், தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு 11 மினிட்ஸ் எவ்ரி மார்னிங் வீட்டில் விளக்கேற்றுங்க. மத்தியானம் 1 to 2 விளக்கேற்றுங்க. நைட்டு 8 to 9 விளக்கேற்றுங்க. நீங்கள் நினைக்கிறது 100க்கு 100 நடக்கும். எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் எம்பெருமான பரிபூர்ணமாக பாருங்கள். சிவாய நம. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.